மூன்று கடல்களும் ஒன்றோடு ஒன்று முத்தமிடும் கன்னியாகுமரி முனையை ஒட்டி ஒரு சிறிய மாவட்டத்தில் தொன்று தொட்டு நிலவி வந்த ஓர் போர்க்கலையே வர்மம் என்று வரலாற்றில் அழியா புகழ் பெற்று உலவி வருகிறது. இது தமிழர்களுக்கு, கேரளா நாட்டவர்களுக்கு சொந்தமான ஒரு சிறந்த கலையாகும். வர்மம் என்ற சொல் மர்மம் என்ற சொல்லில் திரிவே ஆகும். வர்மம் என்றால் சூட்சமம் என்று பொருள். மேலும் மறைவிடங்களில் புதர் என்றும் அர்த்தங்கள் காணலாம். இன்னதுதான் என்று அழிய முடியாத இரகசியமாக இந்த வர்மம் ஆகும். மறைத்தே வைத்திருந்து மறைவாக செயல்படுவது தான் வர்மக்கலை. வர்மக்கலை அழியாது, அருமையானது, வைத்தியசாலைகளில் ஈடு இணையற்ற எளிமையானது, ஏழைகளுக்கு கூட எளிதில் கிடைக்கக்கூடிய வர்மமே மர்மமோ மாயஜாலமோ அல்ல, விஞ்ஞான ரீதியானது. ஆபத்தான காலத்தில் தங்களை தாங்கள் காத்து கொள்வதற்காக பயிற்றுவிக்கப்பட்டது வர்மக்கலை. இது அடுத்தவர்களின் அழிவுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கலை அல்ல. எதிரியின் வர்ஷமத்தனத்தை அடியோடு தட்டியே தொட்டோ அவனை கணப்பொழுதில் நினைவிழக்கச் செய்து காலகட்டத்தில் தன்னையே ஆஸ்வாசப்படுத்தி கொள்ள அமைந்த கலையே வர்மக்கலையாகும். தட்டி வீழ்த்தப்பட்ட ஒருவனை மீண்டும் சாதாரண நினைவுக்கு திரும்பச் செய்ய மீண்டும் தட்டிவிடுவதும் வர்மக்கலையின் தர்மமாகும். வர்மம் ஒரு போர்க்கலையாகும். கருவி என்ற பெயராலும் வர்மக்கலையை அழைக்கலாம். வர்மம் ஒரு மருத்துவம். வர்மக்கலை வீழ்ந்தவர்களை வாழ்விக்க வந்த ஒரு கலையே வர்மக்கலை. வர்மக்கலை பயில்வோருக்கு மிகுந்த பக்தி, சிரத்தை, நன்னடத்தை உள்ளவராக, பொறுமை, அன்பு, கருணை இவைகளில் சொந்தக்காரனாகவும் இருந்தாலொழிய குருபக்தி மிகுந்தவராக, விடாமுயற்சி செயல்படுபவராகவும், கோபங்களை கடந்தவராகவும் இருத்தல் அவசியம். இதுவே வர்மக்கலையினுடைய சாரம்சமாகும். இன்றைக்கு வர்மக்கலையை தமிழகத்தில் சாதாரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து இன்று தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை வர்மக்கலைக்கு பயிற்றுவிக்கின்ற அருமை வர்ம ஆசான் டாக்டர் சுரேஷ் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய தந்தையார் வழியில் வர்மக்கலையை பயின்று முழுமையாக அதிலே தேர்ச்சியும் மிகுந்த சிரத்தையும் ஆர்வமும் கொள்கையில் விடாமுயற்சியும் செய்து வர்மத்தை இன்று சேலம் மண்ணில் சித்தர்கள் வாழும் பூமியாம் சித்தர் கோவிலில் தன்னுடைய மாணவ பயிற்சி பட்டறையை மாணவ பயிற்சி பட்டறையை உருவாக்கியுள்ளார். இந்த அருமையான இந்த வர்மக்கலையை பயில நூற்றுக்கணக்கான மாணவ தம்பிகளும் இளைஞர்களும் முன்வர வேண்டும். வர்மம் என்பது போர்க்காலத்தில் பயிற்றுவிக்கின்ற ஒரு வித்தையாக இருந்தாலும் அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வுள்ள ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய உள் உணர்வே இந்த வர்மமாகும். வர்மம்தான் வர்மமாக தெரிந்தது என்றாலும் கூட வர்மத்தை ஒவ்வொரு மனிதனும் அது போருக்கு பயன்படுத்துவதல்ல, உடல் ரீதியாக, மன ரீதியாக ஒருவனை பக்குவப்படுத்த வேண்டுமானால் அவன் வர்மக்கலையை கற்றறிய வேண்டும் என்பதுதான் நமது ஆசான் மதிப்புக்குரிய சுரேஷ் அவர்களுடைய நோக்கம். அதை பட்டி தொட்டியெல்லாம் தமிழகம் மட்டுமல்ல, பல்வேறு தேசங்களுக்கு கூட எடுத்து செல்லக்கூடிய அருமையான பணியை இந்த அருமை மருத்துவர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவரை வாழ்த்துவோம், வரவேற்போம். வர்மக்கலையில் என்னென்ன சாராம்சங்களை செய்து காட்டுகிறார்கள் என்று இதோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.